எனக்கு இப்போ மிக கவலை. சென்ற ஆண்டு அமிர்தலிங்கம் ஐயாவுக்கு சிலை வைத்தார்கள், இப்பொழுது மாவை சேனாதிராஜா ஐயாவுக்கு சிலை வைக்கிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு அஞ்சலி கூட்டமும் சிலை திறப்புமாக இருக்கின்றது. எதற்காக இந்த சீவன்கள் போராடினார்களோ, எதற்காக தங்களை அர்ப்பணித்தார்களோ, அந்த பயணம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் பாதி வழியிலே கூட இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒற்றுமை இல்லை, உதிரிகளாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்தியாவில் இருந்து பல பேர் இந்த விழாவுக்கு நன்றி கடனாக வந்திருக்கிறார்கள். இந்திய மக்கள் எங்களுக்காக எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்த இந்திய நாட்டு மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு செய்கின்ற அஞ்சலி எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி, இந்த போராட்டம் வேறு வடிவத்தை எடுத்திருந்தாலும் விடிவினுடைய பாதை என்னென்றே தெரியவில்லை. 2006 நவம்பர் மாதம் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த காலத்தில் மாவை சேனாராஜா என்கிட்ட வந்து கேட்டார், ஐயா நேரமாச்சுன்னா சொல்லுங்க, நான் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து ரொம்ப நாளாச்சு, நாங்கள் போய் சந்திக்கணும். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து வலுவில்லாதவர்கள், பிரபாகரன் சொன்னால் நாங்கள் செய்யலாம், பிரபாகரன் தான் இன்றைக்கி வலிமையுள்ள ஒருத்தராக இருக்கிறார், தீர்மானங்களை அவர் தானே எடுக்கணும், நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னே கேட்டேன். இல்லை, நாங்கள் பிரபாகரன் சொல்லித்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இத்தகையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ வருஷமாக அர்ப்பணித்து 11 தடவை சிறை கூடத்திலே துன்பப்பட்டு கடைசி வரை கஷ்டப்பட்டு தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து போராடி வெறுங்கையோடு தான் இன்றைக்கு அவர்கள் இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறார்கள். எனவே எல்லாரும் அவர்களுக்கு செய்கின்ற அர்ப்பணம் ஒன்றுபட்டு உழைப்பதும் ஒரு நிம்மதியான வாழ்வை இந்த ஈழத் தமிழர்களுக்கு சேர்த்து கொடுப்பதும் தான். ஒரு காலத்திலே ஒரு கவிஞன் எழுதினான், கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுளே ஈழத் தமிழர்களின் கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டாயா. கடலை கூட கடவுள் ஒரு கட்டத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார், ஆனால் ஈழத் தமிழருடைய கண்ணீரை இன்னும் நிப்பாட்டவில்லை. அது பெருகி கொண்டுதான் இருக்கிறது. வடிவங்களாக, கணவனை இழந்தவர்களாக, பெற்ற பிள்ளைகளை இழந்தவர்களாக, இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாதவர்களாக, இந்த பொட்டை அழிப்பதா, இந்த பொட்டை போடலாமா, எங்கேயோ இருந்து என்னுடைய கணவன் வருவார், என் பிள்ளை எங்கேயோ இருக்கிறான் என்று ஏங்கி அழுது கொண்டிருக்கின்ற தாய்மார்களும், வீடுகளிலே படங்களை நிரப்பி வைத்து சகோதரங்களை நினைவு கூறுகின்றவர்களும், விளக்கு ஏற்றி அழுகின்றவர்களும் இன்னும் திசை தெரியாமல் இருக்கின்ற போது, உண்மையிலே இனியும் நாங்கள் ஒன்றுபடாவிட்டால், இனியும் நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய வாழ்வினுடைய வளத்தை தேடாவிட்டால், நாம் இந்த மண்ணுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம், இறந்தவர்களுக்கு நாம் செய்கின்ற மாபெரும் துரோகம். எனவே அரசியலுக்கு யார் வந்தாலும் அவர்களிடம் ஒரு அறம் இருக்க வேண்டும். அரசியலுக்கு யார் வந்தாலும் அவர்களிடம் ஒரு சத்தியம் இருக்க வேண்டும். அரசியலுக்கு யார் வந்தாலும் அவரிடம் இந்த உலகத்துக்கான உண்மை இருக்க வேண்டும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஹோமிஸோடு இருந்து முழு நேரமாக பேசணும். அப்போ தான் ராஜபக்ச வந்து போனார். சொன்னார் ஹோமிஸ் எங்கள்கிட்ட, ராஜபக்ச வந்து போனார். எங்களுக்கு படமெல்லாம் போட்டு காட்டினார். 13+ தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. யார் சொன்னாங்க? ஹோமிஸ் சொன்னார். 13+ தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்கள் இந்த மாவை நினைவு நாளில் உங்களுக்கு சொல்லணும். மாவை சேனாதிராஜா சொன்னார், நீங்கள் 13 பற்றி பேசுகிறீங்க, எங்கள் சார்பில் சொல்கிறேன்னா தமிழ் ஈழத்தை மட்டும்தான் நாங்கள் வைப்போம். உங்களுக்கு
எங்கள் சார்பில் நீங்கள் 13 நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தமிழீழத்திலிருந்து நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இந்த மாவை நினைவு நாளில் இது 2 நிகழ்ச்சியை சொல்கிறேன்னா, வன்முறையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் கொண்டிருந்தோம். வன்முறை தேவையில்லை என்ற கொள்கையை நாங்கள் கொண்டிருந்தோம். ஆனால் அரசியல் கோட்பாட்டில், அரசியல் தீர்வில் தெளிவான சிந்தனைகளை கொண்டிருந்தோம். மாவை சேனாராஜாவினுடைய 1வது ஆண்டு நினைவு நாளில் மாவை சேனாராஜாவின் நினைவு கொண்டேன். அவருடைய நினைவை போற்றுவதற்கு என்னுடைய வேண்டுகோள் திரு சந்திரஹாசன் இளங்கோ அவர்களுக்கும் திரு பேரன்பநாயம் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் அவருடைய நாங்கள் நினைவை போற்றுவதற்கு 4 சொற்கள் கொண்ட ஒரு வரியை நாங்கள் எடுத்து, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற, எனக்கு மாவை சேனாராஜாவின் நினைவை பேசுவதற்கு நிறைய செய்திகள். அது நான் 2 செய்திகளை மாத்திரம். என்ன காலம் ஒரு கொடுமையானது. நீண்ட நேரம் பேசினா மற்றவர்களுக்கு பேச வசதி இருக்காது. அப்போ தங்கராஜா என்கிட்ட வந்தபோது நான் சொன்னேன், நான் பேச வரலை, எனக்கு பேசுகிறத விட வேலை செய்கிறதுல தான், பணி செய்கிறதுல தான் ஈடுபாடு அதிகம். பேசுகிறது யாரும் பேசலாம், பேச்சாளர்கள் அதுக்குன்னே இருக்கிறாங்க, அவங்கள பேச கூப்பிடுங்கன்னு சொன்னேன். இல்லைன்னு சொன்னாங்க. நான் பேசணும்னு சொல்லி நீங்கள் விருப்பமான நேரம் பேசுங்கன்னு சொன்னார். அப்படி அல்ல, நாங்கள் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும். ஒன்று, மாவை சேனாராஜாவை பற்றி திரு பேரன்பநாயகம் திரு இளங்கோ 2 பேரும் சொல்லும்போது ஒரு அழகான செய்தியை சொன்னார். அவர் யாரையும் வெறுப்பவர் அல்ல. இது ஒரு முக்கியமான பண்பு. தோன்றில் புகழோடு தோன்றுகன்னு சொன்னவர் எவரையும் வெறுக்கக்கூடாது என்ற கொள்கையை மாவை சேனாராஜா மிக இறுக்கமாக கடைப்பிடித்து வந்தார். யாரையும் வெறுக்கக்கூடாது. அது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் பேசி முடிஞ்சதும் காட்டுறேன். ஏன்னா எல்லாரும் அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. நான் என் பேச்சை கேட்குறாங்களா அது பார்ப்பேன். ஆனால் பெரும்பாலும் அங்கே கவனமெல்லாம் அங்கே போனால் நான் பேசுறது பிரயோஜனம். மாவை சேனாராஜா வெறுப்பு இல்லாதவர் என்பதை இளங்கோ மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் என்ற, எவ்வளோ காலம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார், பல ஆண்டுகள் பல சிறைகளில் இருந்திருக்கிறார். வெறுக்க தெரியாத ஒருவரை, யாரைக்கும் எல்லார் மேலே அன்பை காட்டுறவர் மாமூலனார் பரிபாடல்ல. என்ன வேணும்? பொன் வேணுமா, பொருள் வேணுமா, போகம் வேணுமான்னு கேட்டபோது, வேண்டாம், எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், போகம் வேண்டாம், அன்புதான்னு சொன்னார். மாவை சேனாராஜா அன்பை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பரிபாடலில் சொன்ன அதே வரிகளினுடைய ஒரு உருவமாக நான் மாவை சேனாராஜா பார்த்தேன். மாமூலனார் சொன்ன வரிகள், பரிபாடலில் சொன்ன வரிகள், யாம் இறப்பவை நின்பால் பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அன்பும் அருளும் அரணும் அப்படின்னு சொல்ற. இந்த வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த பெருமகன் மாவை சேனாராஜா. அவருடைய நினைவை பேணுகின்ற இந்த நேரத்தில் திரு இளங்கோ சொன்னதை நான் அந்த வரிகள் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய இளமை, என பக்கத்தில் அன்பர் ஒருவர் கேட்டார், அவர் என்ன பணிக்கு போனார். அவருடைய இளமைக்கார், அவருக்கு எனக்கு 2, அவர் என்னை அண்ணன் என்று அழைப்பார், நான் அவரை தம்பி என தான் கூப்பிடுவேன். அவருக்கு 2 ஆண்டுகள் என்னை விட வயதில் குறைந்தவர். அவருடைய காலத்தில் இருந்த மனோநிலை என்ன இளைஞர்களுக்கு, இந்திய காலத்தில் உள்ள இளைஞர்களுக்குள்ள மனோநிலை வேறு, அந்த காலத்து இளைஞர்களுக்கு மனோநிலை வேறு. அந்த காலத்து இளைஞர்கள், திரு வேதநாயகம் ஐயா இங்கே இருக்கிறார்கள், அப்பொழுது இளைஞர்களாக இருந்தவர். பல பேர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களாக இருந்ததுக்கு அரசு ஊழியம் வேணும், மாத சம்பளம் தருகின்ற ஊழியம் வேணும்.
அது அரசு ஊழியமாக இருக்க வேண்டும். ஓய்வூதியம் தருகின்ற அந்த கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அல்லது வேலை செய்கிற இடத்துக்கும் போகிறதுக்குரிய அந்த தொடர் வண்டி வசதிகள் வேணும், வண்டி வேணும். நான் போன இடத்துல நல்லா அதிகாரியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வேணும். இந்த கண்ணோட்டம் தான் அந்த காலத்தில் இருந்தது. இது எங்களுக்கு தந்தவர்கள், எங்களை அடிமை கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கில கல்வியை தந்து அடிமை வாழ்வை காட்டி தந்து அரச உத்தியோகங்களுக்கு போக வேண்டும் என்ற கொள்கை எங்கள் மீது திணித்த ஆங்கில ஆட்சியிலே அதனுடைய சூரியன் மறைகின்ற அந்த மறைந்த பின்பும் வானம் சிவப்பாக இருந்த காலத்திலே நாங்கள் இளைஞர்களாக இருந்தவர்கள், மாவை இளைஞராக இருந்தவர்கள். அந்த காலத்தில் அரச ஊழியம் எங்களுக்கு, நான் அந்த அரசு ஊழியத்தை அந்த மாயையில் ஈடுபட்டுத்தான் நான் அரசு ஊழியத்தில் போனேன். மாவை அந்த அரசு ஊழியத்துக்கு போகலை. அதான் பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், அவர் என்ன பணி செய்தாருன்னு. இப்போது எவ்வளவு திண்மை அவர்கிட்ட இருந்திருக்கணும். எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். அந்த திண்மை அவருக்கு இருந்தது. நான் அரசு ஊழியத்துக்கு போக மாட்டேன், ஏனைய இளைஞர்களைப் போல நான் அந்த அடிமை மாயையில் நான் மூழ்க மாட்டேன் என்ற வெறுப்பு தெரியாதவர், மாயையில் போகாதவர். தேசம் என்ற சொல்லு தமிழருடைய தொல்காப்பியம் காலத்திலிருந்து வர சொல்லு. அந்த தேசியத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் தான் மாவை சேனாதிராஜன். இந்த ரெண்டு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லணும். அவருக்கும் எனக்கும் பல விதங்களில் ஒற்றுமை உண்டு. அவருக்கு வன்முறையில் நம்பிக்கை கிடையாது. நான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. யார் சொன்னாங்க? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உங்களிடம் சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவன் கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள். ஒருவன் உங்கள் மீது உங்கள் மேலாடைக்காக வழக்கு போனால் அங்கேயும் தூக்கி கொடுங்கள். இயேசுபிரான் சொன்ன வரிகள். அந்த வரிகள் அதற்கு முன்பே கபிலவஸ்துவிலிருந்து மனைவியை விட்டு குழந்தையை விட்டு காயா போய் ஞானம் பெற்ற பொழுது சுஜாதாவினுடைய சொல்லை கேட்டு ஞானம் பெற்றேன் சொல்லி நடு வழியை கடைப்பிடிக்கணும் என்று முதலாக மனித சமுதாயத்துக்கே அமைதிப்படையை தந்த பெருமகனார் புத்த பெருமான் சொன்ன வரிகள். அதற்கு பிறகு இயேசு பெருமான் சொன்ன வரிகள். அதற்கு பிறகு இந்த நூற்றாண்டில் நாங்கள் வன்முறைக்கு போக முடியுமா? இதெல்லாம் என்னத்துக்கு, என்ன பயன்? வன்முறை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்த காலங்கள் போய் நாங்கள் வன்முறைக்கு மீண்டும் போக வேண்டும் பொழுது மாவை சேனாதிராஜனிலே அவருக்கு உடன்பாடு இருக்கவில்லை. அவர் வன்முறை வழியை நாடவில்லை. ஆனாலும் எங்களுக்கு காலத்தின் கட்டாயமாக எங்கள் மீது வன்முறை திணிக்கப்பட்ட பொழுது மாவை சேனாதிராஜனும் நான் என் போன்றவர்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துதவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ரெண்டு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நாங்கள் மாவை சேனாதிராஜாவோ நாங்களும் வன்முறை ஒத்துதல். இங்கே சித்தார்த்தன் இருக்கிறார தெரியல, என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் இங்கே இருக்கார தெரியல. 1909 ஏறத்தாழ 42-41 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தார்த்தன், உமாமேஸ்வரன், வெற்றி செல்வன், நான் டெல்லியில் சவுத் பிளாக்கில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமருடைய உதவியாளர் திருமதி மீரா சங்கரை சந்திக்கிறோம். இதே நாள் 1984 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரம் அல்லது தைக்கு இந்த ஜனவரி கடைசி வாரம் அல்ல குளிர்காலம். இந்த அம்மாட்ட நான் சொல்கிறேன், எங்கள் இளைஞர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்காதீர்கள்
யாரை வச்சுட்டு சொல்கிறேன், ஒரு பக்கத்தில் உமாமேஸ்வரன் சித்தார்த்தன் தான் சொல்லுவார். அது மீரா சங்கர் தான் அம்மா அந்த திருமதி இந்திரா காந்தியினுடைய உதவியாளர். எவ்வளவு கெட்டிக்கார பெண் என்பதை உங்களுக்கு சொல்லணும். இப்போது அவர் உமாமேஸ்வரன் கேட்குறார், என்ன ஆவரங்கால்லேருந்து அச்சுவேலி 3 கிலோமீட்டர் தானே, அங்கே உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற இதை நான் பார்த்துட்ருக்கேன், ஏன் இதை நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்க? என்ன மீரா சங்கர் உமாமேஸ்வரன் கேட்குறாங்க. ஆவரங்காலுக்கும் அச்சுவேலிக்கும் இடையே உள்ள தூரத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் அவர் விரல் நுனியில் இலங்கை பிரச்சனையை வச்சுருந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆலோசனை சொன்ன பெருமாட்டி அந்த பெண். இன்றைக்கும் எனக்கு நல்ல நண்பராக டெல்லியில் வாழ்ந்துருக்கார். அவரோட கடைசியாக அவர் வகித்த பதவி இந்தியாவினுடைய அமெரிக்க தூதர் பதவி. அவரிடம் நான் சொன்னேன், இந்த இளைஞர்களுக்கு ஆயுதம் கொடுக்காதீர்கள்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு இயேசு பிரான் சொன்னதும் புத்த பிரான் சொன்னதும் என் மனதில் இருந்து போகுது. ஏன் என்று கேட்டார். நாங்கள் 450 ஆண்டுகளாக படைக்கருவிகளை என்னவென்று தெரியாமல் வளர்ந்து விட்டோம். இங்கே இந்த நாட்டிலே சீக்கியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையிலே கிர்பானை வைத்திருக்கிறார்கள். அங்கே கொலைகள் விழுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் கிர்பானை வைத்திருக்கும் போதே அவர்களுக்கு என்ன மாதிரி அந்த கிர்பானை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். திருமதி மீரா சங்கர் அவர்களே, என்ன பக்கத்தில் இருந்தவர் ஆயுதப்படை வைக்க வேணும்னு கேட்டுட்டு இருந்தவர். நான் சொன்னேன், கொடுக்காதீங்க. இப்போது சொல்லிட்டு சொன்னேன், கொடுத்தீர்களானால் எங்கள் ஊரிலே சாதாரண எல்லை சண்டைக்கு நாங்கள் சண்டை போடுறோம், வழக்குக்கு போகிறவங்க இவங்க ஒருத்தர் எல்லை சண்டைக்காக தங்களை சுட்டுக் கொள்வார்கள், தங்களுக்குள்ளே மோதி கொள்வார்கள், தங்களை அழித்து விடுவார்கள். அப்பொழுது பஞ்சாபிலே கொஞ்சம் பிரச்சனை நிறைய இருந்தது. தமிழ்நாட்டிலே அவர்கள் வன்முறையில் ஈடுபடுவார்கள். எதிரியை சமாளிப்பதற்கு நீங்கள் ஆயுதம் கொடுக்கிறீர்கள், எங்களே அழிப்பதற்கு ஆயுதம் கொடுக்காதீர்கள் என்று நான் சொன்னேன். இப்போ அவங்க கேட்டாங்க, அது பேசிட்டு இருந்தோன்னு சொல்லுங்க. இது மாவை சேனா ராஜாவுக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமை. 2வது நிகழ்ச்சி 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம். இது நான் சொன்ன 41 ஆண்டுகளுக்கு முன்பு, இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு. 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த காலத்தில் மாவை சேனாராஜா என்கிட்ட வந்து கேட்டார், ஐயா நேரமாச்சுன்னா சொல்லுங்க, நான் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து ரொம்ப நாளாச்சு, நாங்கள் போய் சந்திக்கணும். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து வலுவில்லாதவர்கள், பிரபாகரன் சொன்னால் நாங்கள் செய்யலாம், பிரபாகரன் தான் இன்றைக்கி வலிமையுள்ள ஒருத்தராக இருக்கிறார், தீர்மானங்களை அவர் தானே எடுக்கணும், நீங்கள் வந்து கேட்குறீங்களே கேட்டேன். இல்லை, நாங்கள் பிரபாகரன் சொல்லித்தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது நான் என்னுடைய நண்பர்கள் மூலம் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திப்பதற்கு நான் யாருன்னு சொல்கிறேன், நான் திரு வைகோ அவரிடம் சொன்னேன். வைகோ பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாக போனார். வைகோ எனக்கு நல்ல நண்பர், நானும் அவர் ஒன்றா படித்த காலத்திலேருந்தே நண்பர்கள். வைகோன்னு சொன்னால் வைகோ மன்மோகன் சிங் அலுவலகத்துக்கு போய் நியமனம் கேட்டு வாங்கி அந்த நியமனத்துக்கு அவர் போனார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது, நான் அதுக்கு முன்னால் நானும் மாவை சேனாராஜும் டெல்லி போயிருந்தோம். இந்த டெல்லி போய் பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரிந்த திரு ஹோர்மிஸ் அவர்களை சந்தித்தார். ஹோர்மிஸ் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் கொழும்பில் இந்திய தூதரகத்தில் பணிபுரிந்த போது அவர் மினிஸ்டராக இருந்தார். அந்த காலத்துலேருந்து எனக்கு நல்ல நண்பர். பின்பு அவர் நேபாளத்தில் இருந்தார். அப்புறம் பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரிந்தார். ஸோ நான் அந்த சந்திப்புக்கு முன்னோட்டமாக நாங்கள் மாவையும் நானும் டெல்லி போயிருந்தோம். காலையில் போய் மாலையில் வந்துட்டோம். அவங்களே எங்களை கூப்பிட்டுருந்தாங்க.
அப்போது திரு மாவை அங்கே சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மாவையினுடைய நினைவு நாளில் அதில் உங்களுக்கு சொல்லத்தணும். அது காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஹோமிஸோடு இருந்து முழு நேரமாக பேசணும். அப்போ தான் ராஜபக்ச வந்து போனார். சொன்னார் ஹோமிஸ் எங்கள்கிட்ட, ராஜபக்ச வந்து போனார். எங்களுக்கு படமெல்லாம் போட்டு காட்டினார். 13+ தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. யார் சொன்னாங்க? ஹோர்மிஸ் சொன்னார். 13+ தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஓ, நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் காலையில் நான் பேசினேன், மாலையில் மாவே பேசினார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேசல. எங்களுக்குள்ள பெரிய ஒரு ஒற்றுமை என்னவென்றால், நாங்கள் 2 பேரும் ஒன்றாக நினைத்தோம், ஒரே மாதிரி நினைத்தோம், ஒரே மாதிரி பேசணும். நான் பேசினா அவர் பேசவே மாட்டார். ஏன்னா அவரோட பேசுறதை நான் பேசுகிறேன்னு அவருக்கு தெரியுமாவே. நான் காலையில் சொன்னேன், 13வது திருத்தம் வந்து 6 ஓடி தண்ணி எங்கேயோ போயிடுச்சு. அது எப்போ கடந்து போன ஒரு ஆற்று தண்ணீரை பற்றி நாங்கள் திருப்பி இழுத்து கொண்டு வந்து அணை கட்ட முடியாது, அதை பற்றி நாங்கள் போய் பிரபார்ட்ட பேச முடியாதுன்னு சொல்லி, அந்த ஆற்று தண்ணி எங்கேயோ போயிடுச்சு, அதை கொண்டு வந்து திரும்ப இங்கே அணை கட்டுற வேலையை என்னால் பிரபார்ட்ட சொல்ல முடியாது. போமா முடியுதா? நான் முடிக்கிறேன். அதை நான் கேட்டேன் மட்டும், நான் சொல்கிறேன் சார். அப்போ திரு ஹோமிஸ் சொன்னார், இல்லை நீங்கள் 13+ ஏற்றுக்கொள்ளுங்கன்னு பிரபாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொல்ல மாட்டேன், நாங்கள் அது ஒன்றா நாங்கள் பேசலை, ஐயா வரலை அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது மாலையில் நீங்கள் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டு அங்கே அவங்களுடைய விருந்தினர் விடுதியில் இருந்தோம். மாலையில் மாவை தான் பேசுகிறேன், நான் பேசலை. என்ன மாதிரி சொன்னார் தெரியுமா மாவே? அது இந்த மாவை நினைவு நாள் உங்களுக்கு சொல்லணும். மாவை சேனாதராஜா சொன்னார், நீங்கள் 13 பற்றி பேசுகிறீங்க, எங்கள் சார்பில் சொல்கிறேன்னா தமிழ் ஈழத்தை மட்டும்தான் நாங்கள் வைப்போம். உங்களுக்கு எங்கள் சார்பில் நீங்கள் 13 நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தமிழ் ஈழத்திலிருந்து நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இந்த மாவை நினைவு நாளில் இது 2 நிகழ்ச்சியை சொல்கிறேன்னா, வன்முறையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் கொண்டிருந்தோம், வன்முறை தேவையில்லை என்ற கொள்கையை நாங்கள் கொண்டிருந்தோம். ஆனால் அரசியல் கோட்பாட்டில், அரசியல் தீர்வில் தெளிவான சிந்தனைகளை கொண்டிருந்தோம். மாவை சேனாராஜாவுடைய 1வது ஆண்டு நினைவு நாளில் திருமதி பவானி இங்கே இருக்காங்க. அவங்க திருமண நாளுக்கு நான் வெளிநாட்டில் இருந்தப்போ அவங்களுக்கு வாழ்த்து எனக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார் வெளிநாட்டுக்கு. கலையமுதன் இன்னும் ஒரு அருமையான பையனை பெற்றிருக்கார் தெரியுமா மாவை சேனாராஜா, 6வது முதன். ரொம்ப சென்னை சவிதா மருத்துவமனையில் பணிபுரிகிற செல்வி துவாரகா, அவங்க 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 வீட்டில் நடக்கிற விஷயம், எங்கள் வீட்டில் தான் தங்குவார். சென்னையில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து அம்மாவை தங்குவார். 6வது முதன் தங்குவார், கலையமுதன் தங்குவாங்க. அவங்க 12ஆம் வகுப்பு தேர்வில் 100க்கு 100 வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் துவாரகா. அப்புறம் நிறைய கெட்டிக்கார பொண்ணு, சரியான கெட்டிக்கார பொண்ணு. அதே மாதிரி தான் 6வது முதன் வெற்றி பெற்ற காலத்துலலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சிறந்த குடும்பம் அவருடைய குடும்பம். இங்கே என்னுடைய நண்பர் சேயோன் வந்திருக்கார். சேயோனும் நானும் நீண்ட நாள் நண்பர்கள். அவர் இந்திய வானொலி சென்னை நிலையத்தினுடைய தலைவராக இருந்தவர், மயிலாப்பூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் அதை விட சிறப்பு என்னென்னா, நானும் அவரும் தமிழக ஆளுநரை ஒன்றாக சந்திப்போம். இருவருக்கும், எனக்கும் சேயோனுக்கும் உள்ள அதே அளவு நட்பு சேயோனுக்கும் தமிழக ஆளுநருக்கும் உண்டு. என்னோடும் தமிழக ஆளுநர் அன்பாக இருப்பார்கள், அது அவருக்கு தெரியும். திரு ரவி அவர்கள் சேயோனுடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்திருக்காங்க. பஞ்ச் ராமலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா பிதா அடிகளார், சவரிமுத்து அடிகளார் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. நல்லுசாமி ஐயா போயிட்டாங்க, கரூர்லேருந்து வந்தவங்க. மேதகு துணை தூதர் அவர்கள் என்னுடைய அருமையான நண்பர் மட்டுமல்ல, அவர் வடமாகாணத்துக்காக செய்கின்ற பணிகளை நாடே போற்ற வேண்டும் என்று கைதட்டி பாராட்டுங்கள்.
மேதகு ஆளுநர் அவர்கள், அவருடைய தந்தையார், இப்படி என்னுடைய தந்தையாரோடு நல்ல நட்பு, என்னோடும் அவருடைய தந்தையார் நல்ல அன்பாக இருப்பார்கள். அந்த பெருமக்கள் மத்தியிலே இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. மட்டக்களப்பிலிருந்து திரு அரியநேந்திரன் வந்திருக்கிறார்கள், திரு சிவநேசன் வந்திருக்கிறார்கள், திரு யோகேஸ்வரன் வந்திருக்கிறார்கள், பேராசிரியர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு வவுனியாவில் தைப்பூச விழா நடக்கின்றது, அந்த விழாவில் பேசியிருக்கிறார்கள். அனைத்தையும் திரு தங்கராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். சிவாஜிலிங்கம் பெருமகனார் வந்திருக்கிறார்கள். இந்த பெருமக்கள் மத்தியிலே இந்த நினைவுகளை நான் பகிர்ந்து கொண்டேன். மாவை சேனராஜாவின் நினைவு கொண்டேன். அவருடைய நினைவை போற்றுவதற்கு என்னுடைய வேண்டுகோள் திரு சந்திரஹாசன் இளங்கோ அவர்களுக்கும் திரு பேரன்பநாயம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கிற உங்களை எல்லோருக்கும், அவருடைய நாங்கள் நினைவை போற்றுவதற்கு நாலு சொற்கள் கொண்ட ஒரு வரியை நாங்கள் எடுத்து, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முன்னெடுப்பு மாவை சேனராஜ் அவருடைய நினைவை போற்றுவதற்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவர்களில் முதன்மையான ஒருவராக விளங்கிய மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களுடைய முதலாவது ஆண்டு நினைவு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, அவையில் இருக்கின்ற ஆத்மீக பெரியோர்களே, அரசியல் தலைவர்களே, சமூக நல தலைவர்களே, இந்திய திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மாவை சேனாதிராஜா ஐயாவினுடைய குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இன்று மண்ணிலே தமிழை நேசித்து, இனத்தினுடைய விடுதலையை நேசித்து, தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு நல்ல தலைமகனுக்கு நடத்துகின்ற இந்த நினைவஞ்சலி விழாவிலே அரசியலுக்கு அப்பால் எல்லா துறையை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆத்மீக துறையை சார்ந்த என்னை இந்த விழாவுக்கு அழைத்து அவருடைய நினைவு மலரை வெளியிடுமாறு திரு தங்கராஜா அவர்கள் என்னை வேண்டினார்கள். திரு மாவை சேனாதிராஜா அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார்கள். ஈழ அண்ணல் மாவை சேனாதிராஜா என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள், புதுவை மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற அந்த பேராசிரியர் 403 பக்கத்திலே எழுதியிருக்கின்ற இந்த நூலை வெளியிடுமாறு, இந்த நூலிலே இருக்கின்ற எல்லா விடயத்தையும் நான் பேசப்போவதில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நான் மாணவனாக இருக்கின்ற போது சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் காங்கேசந்துறை பெருந்தெரு வழியாக வருகிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக மாணவர்கள் எல்லாம் தெருவிலே கூடினோம். அப்படி கூடிய ஒரு மாணவனாக நானும் நின்றேன். அந்த நேரம் வன்னை ஆனந்தன் என்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகிலே இருந்தவர், மாவை சேனாதிராஜா அவர்கள் மற்றும் கிழக்கிலங்கையைச் சேர்ந்த காசி ஆனந்தன் அவர்கள் எல்லாரும் ஊர்வலமாக காங்கேசந்துறை பெருவீதியாலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முன்றலுக்கு வந்தபோது பல இளைஞர்கள் புதிய விளையாட்டை கையிலே வெட்டி இரத்தப்பட்டு போட்டார்கள். அந்த காட்சி இன்றைக்கும் பசுமையாக இருக்கின்றது. மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு மருதனார் மடம் சந்தியிலேயும் ஒரு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது இளைஞர்கள் சேர்ந்து அவரை தூக்கினார்கள். அப்படியெல்லாம் இந்த நாட்டிலே இந்த இளைய சமுதாயம் ஒரு காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒருவர் தான் இந்த மனிதன். 1977 யாழ்ப்பாணத்திலே தேர்தல் கூட்டத்திலே
கம்பீரமான குரல்லே மூச்சு விடாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சாளனாக இருந்தவர் மாவை சேனாதி ராஜா. அவர் வந்தால் ஒலிபெருக்கிக்குரிய இந்த மைக் மாற்றம் செய்ய வேண்டும். அவர் 6 அடி உயரத்துக்கு மைக்கே கிடையாது. அவருக்கு ஒலிபெருக்கியை நின்றா அவர் பிறகு சரிந்து நின்று பேசுவார், எவ்வளவு நேரமும் பேசுவார். அப்பொழுது அவருடைய பேச்சு அடுக்கு தமிழாக இருக்கும், மற்றவர்களை கவருகின்ற உரையாக இருக்கும், இளைய தலைமுறையை ஈர்க்கின்ற உரையாக இருந்தது. அதனாலே தான் இளைஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவானது. சுதந்திரன் பத்திரிகையிலே கோவை மகேசன் அவர்கள் மாவை சேனாதி ராஜா அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு இளைய தலைமுறை வந்து சேரட்டும் என்று. அந்த மாவை சேனாதி ராஜா பேசாத மேடை இல்லை, பேசாத ஊர்கள் இல்லை. அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள், தந்தை செல்வா போன்றவர்கள் வர தாமதிக்கின்ற மேடையெல்லாம் நீண்ட நேரம் ஒரு இளைஞன் கம்பீரமான தோற்றத்திலே உரையாற்றினார் என்றால் அது மாவை சேனாதி ராஜா தான். இங்கே பேசியவர்கள் சொன்னது போலத்தான் அவர் எல்லாரோடும் தொடர்பு இருந்தது. அன்னை தங்கம்மா அப்பா குட்டிக்கு பெரும் மதிப்பு கொடுத்தார். என்னோடு நீண்ட காலம் பழகிற வாய்ப்பு கிடைத்தது. இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகரிடம் இலக்கணத்தை படித்தேன், தமிழை படித்தேன். மாவட்டபுரம் சுப்பையா ஆசிரியரிடம் முதல் பேச்சு போட்டிக்கு பழகி மேடைக்கு போனேன் என்று மாவை சேனாதி ராஜா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முதல் எனக்கு சொன்னார். இலக்கண வித்தகர் நமசிவாய தேசியர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு விழா எடுத்த போது நான் இவரிடம்தான் சின்ன வயதிலே பீமன் காமத்திலே தமிழ் படித்தேன். இலக்கண வித்தகர் நமசிவாய தேசியர் சிறந்த தமிழ் அறிஞர். சுப்பையா ஆசிரியர் தான் என்னை பேச்சு போட்டுக்கு அனுப்பினார். நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக இன்றைக்கு இருக்கிறேன் என்றார். அந்த மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய அரசியல் வாழ்வு என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. எதற்காக பாடுபட்டார்களோ அந்த பாதை இன்னும் இடையிலே தான் நிற்கின்றது. நாங்கள் இப்பொழுதெல்லாம் அஞ்சலி கூட்டங்கள் தான் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். எதிர்காலம் என்ன என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஒரு தமிழ் தலைவனுடைய சரித்திரத்தை இந்திய திருநாட்டில் இருக்கின்ற புதுவை பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் நன்றாக தொகுத்திருக்கிறார். எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், வீமங்காமம் மகா வித்தியாலயத்திலிருந்து நடேஸ்வரா கல்லூரி, நடேஸ்வரா கல்லூரியினுடைய உதைப்பந்தாட்ட வீரன், காங்கேசந்துறை விளையாட்டுக் கழக வீரன், காங்கேசந்துறையிலே கைப்பந்தாட்ட வீரனாக ஒரு விளையாட்டு வீரனாக இருந்த மாவை சேனாதி ராஜா அவருடைய அந்த உயர்ந்த தோற்றத்தை கண்டு விளையாட்டு மைதானத்தில் விலகி போகிற அந்த வரலாறு தொடக்கம் இறுதி வரை பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் மிக கச்சிதமாக தொகுத்திருக்கிறார். இது ஒரு அரிய நூல். இந்த நூலில் மாவை சேனாதி ராஜாவினுடைய வரலாறு மட்டுமல்ல, ஈழத் தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், ஒவ்வொரு பிரதமரை சந்தித்த சந்திப்புகள், திம்பு பேச்சுவார்த்தை, இலங்கை இந்திய ஒப்பந்த காலம், அதற்கு பின்னாலே ஏற்பட்ட முரண்பாடுகள், இந்தியாவிலே வாழ்ந்த நாட்கள், இன்றைய சூழ்நிலையிலே இன்றைய பிரதமர் வரை இந்த போராட்டம் தொடர்பாக இருக்கின்ற குறிப்புகளை ஐயா ராமலிங்கம் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதனுடைய வரலாறாக மட்டுமல்ல, இந்த மனிதன் எந்த வரலாற்றுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தாரோ அந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களும் இந்த நூலிலே சுருக்கமாக தெளிவான கருத்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த புத்தகத்தை திரு தங்கராஜா அவர்கள் துர்க்கியம்மன் கோயிலே கொண்டு வந்து தந்தார்கள். நான் படித்து பார்த்தேன்.
ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு இப்போ மிக கவலை, சென்ற ஆண்டு அமிர்தலிங்கம் ஐயாவுக்கு சிலை வைத்தார்கள், இப்பொழுது மாவை சேனாதிராஜா ஐயாவுக்கு சிலை வைக்கிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு அஞ்சலி கூட்டமும் சிலை திறப்புமாக இருக்கின்றது. எதற்காக இந்த சீவன்கள் போராடினார்களோ, எதற்காக தங்களை அர்ப்பணித்தார்களோ, அந்த பயணம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் பாதி வழியிலே கூட இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒற்றுமை இல்லை, உதிரிகளாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்தியாவிலே இருந்து பல பேர் இந்த விழாவுக்கு நன்றி கடனாக வந்திருக்கிறார்கள். இந்திய மக்கள் எங்களுக்காக எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்த இந்திய நாட்டு மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு செய்கின்ற அஞ்சலி எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி, இந்த போராட்டம் வேறு வடிவத்தை எடுத்திருந்தாலும் விடிவினுடைய பாதை என்னென்றே தெரியவில்லை. எனவே இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற அறிஞர்களே, இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களே, இத்தகையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ வருஷமாக அர்ப்பணித்து 11 தடவை சிறை கூடத்திலே துன்பப்பட்டு கடைசி வரை கஷ்டப்பட்டு தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து போராடி வெறுங்கையோடு தான் இன்றைக்கு அவர்கள் இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறார்கள். எனவே எல்லாரும் அவர்களுக்கு செய்கின்ற அர்ப்பணம் ஒன்றுபட்டு உழைப்பதும் ஒரு நிம்மதியான வாழ்வை இந்த ஈழத்தமிழர்களுக்கு சேர்த்து கொடுப்பதும் தான். ஒரு காலத்திலே ஒரு கவிஞன் எழுதினான், கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுளே, ஈழத்தமிழர்களின் கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டாயா? கடலை கூட கடவுள் ஒரு கட்டத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஆனால் ஈழத்தமிழருடைய கண்ணீரை இன்னும் நிப்பாட்டவில்லை. அது பெருகி கொண்டுதான் இருக்கிறது. வடிவங்களாக, கணவனை இழந்தவர்களாக, பெற்ற பிள்ளைகளை இழந்தவர்களாக, இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாதவர்களாக, இந்த பொட்டை அழிப்பதா, இந்த பொட்டை போடலாமா, எங்கேயோ இருந்து என்னுடைய கணவன் வருவார், என் பிள்ளை எங்கேயோ இருக்கிறான் என்று ஏங்கி அழுது கொண்டிருக்கின்ற தாய்மார்களும், வீடுகளிலே படங்களை நிரப்பி வைத்து சகோதரங்களை நினைவு கூறுகின்றவர்களும், விளக்கு ஏற்றி அழுகின்றவர்களும் இன்னும் திசை தெரியாமல் இருக்கின்ற போது, இத்தகையவர்கள் இந்த மண்ணினுடைய விடிவுக்காக அர்ப்பணித்தவர்களை ஆவணப்படுத்தி இருப்பது ஒரு அரிய முயற்சி. இந்த அரிய முயற்சியை பாராட்டுகிறோம். அதுவும் புதுச்சேரியில் இருந்து இந்த அரிய முயற்சியை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்திருக்கிற முயற்சி பாராட்டுக்குரியது. இந்திய திருநாட்டிலே மகாகவி பாரதிக்கு கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து போன சித்தர் ஒரு காலத்திலே அறிவு கொடுத்த இடம் புதுச்சேரி. புதுச்சேரியிலே யாழ்ப்பாணத்து சித்தருக்கு சமாதி உண்டு. கோவிந்தசாமி புகழ் சிறிது சொல்வேன், குவலியத்தின் விழி போன்றான் யாழ்ப்பாணத்தான் என்று உங்கள் மகாகவி பாரதி புதுச்சேரியில் இருந்து பாடினார். அந்த புதுச்சேரி மக்கள் அங்கே இருக்கின்ற பேராசிரியர் இன்றைக்கு இந்த நூலை தொகுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இந்த இந்திய திருநாட்டிலே வாழ்ந்த எத்தனையோ பெரியவர்கள் இந்த சின்னஞ்சிறிய ஈழத்திருநாட்டு அறிஞர்களிடம் படித்தவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், வி கல்யாண சுந்தர முதலியாருடைய ஆசிரியர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலோலியைச் சேர்ந்த சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள். சதாவதானி கதிரவேற்பிள்ளையிடம் படித்த வி கல்யாண சுந்தர முதலியார் சர்வசக்தி என்கின்ற பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் எழுதுகின்ற போது கடுந்தமிழிலே எழுதுகிறார் என்று குறை சொன்னார்கள். கல்யாண சுந்தர முதலியார் சொன்னார், யாழ்ப்பாணத்து சதாவதானியிடத்திலே படித்த நான் அந்த தமிழை மாற்றி எழுத எனக்கு அருகதை இல்லை என்று. எனவேதான் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அந்த காலத்திலேயே யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் அறிவை மெச்சி பாராட்டிய அந்த தமிழ்நாடு, அந்த தமிழகத்து அறிஞர்கள் வந்திருக்கிறீர்கள்.
மாபெரும் தலைவர்களிலே ஒருவராக விளங்கிய மாவை சேனாதிராஜாவை மதித்து நீங்கள் எல்லாம் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த அழகான புத்தகத்தை, வரலாற்று புத்தகத்தை புதுவையிலே அச்சேற்றி கொண்டு வந்திருக்கிறீர்கள். பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. உங்கள் பணி தொடரட்டும். இத்தகைய பெரியவர்களை நாங்கள் விளக்கேற்றி மாலை அணிந்து அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற போதெல்லாம் அந்த பெரிய மனிதர்களிடமிருந்த நல்ல பண்புகளை இந்த தலைமுறை எந்தளவு தூரம் நாங்கள் காப்பாற்றுகின்றோம் என்கின்ற கேள்வியோடு, உண்மையிலே இனியும் நாங்கள் ஒன்றுபடாவிட்டால், இனியும் நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய வாழ்வினுடைய வளத்தை தேடாவிட்டால், நாம் இந்த மண்ணுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம், இறந்தவர்களுக்கு நாம் செய்கின்ற மாபெரும் துரோகம். எனவே அரசியலுக்கு யார் வந்தாலும் அவர்களிடம் ஒரு அறம் இருக்க வேண்டும். அரசியலுக்கு யார் வந்தாலும் அவர்களிடம் ஒரு சத்தியம் இருக்க வேண்டும். அரசியலுக்கு யார் வந்தாலும் அவரிடம் இந்த உலகத்துக்கான உண்மை இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே உங்களுக்கு வேண்டுதல் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவை சேனாதிராஜாவின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், ஆதரவாளர்கள், குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர்.